கொசுவர்த்தியால் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் குழந்தை உட்பட 3 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கன்னிவாக்கத்தில் கொசுவர்த்தியால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குழந்தை உட்பட 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். கொசுவர்த்தி ஏற்றிவிட்டு தூங்கிய போது துணியின் மீது தீப்பற்றி வீடு முழுவதும் தீ பரவியதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கணவன், மனைவி, குழந்தை உட்பட 3 பேரும் உடல் கருகி உயிரிழந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. பார்த்திபன், ஜெயசித்ரா குழந்தை ஜெயஸ்ரீ உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கூடுவாஞ்சேரி அருகே ஒரே குடும்பத்தை சென்ற 3 பேர் நள்ளிரவு நேரத்தில் வீடு தீப்பற்றி எரிஞ்சல உயர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது கூடுவாஞ்சேரி அடுத்த பாண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன், இவரது மனைவி சித்ரா. இவருக்கு 2 வயதில் ஜெயத் என்கிற குழந்தை உள்ளது. இந்த நிலையில தனது அக்கா வீடான கன்னிவாக்கத்தில் இருப்பதன் காரணமாக அக்காவின் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லா அங்கு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு நள்ளிரவு நேரத்துல அந்த அக்காவின் குழந்தைக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் அந்த பார்த்திபனுடைய அக்கா, அவரது கணவர் மற்றும் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். நள்ளிரவு நேரத்தில் பார்த்திபனை வீட்டிற்கு அனுப்பாமல் தங்களுடைய வீட்டிலேயே அவர்கள் படுக்க சொன்னதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கன்னிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரி மகேஸ்வரின் வீட்டில பார்த்திபன், அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகிய 3 பேர் நேற்றிரவு தங்கியிருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மகேஸ்வரி குழந்தைக்கு சிகிச்சை முடிந்த பின்னர் இன்றைக்கு அதிகாலை வீட்டிற்கு பார்த்தபோது வீடு முழுவதும் கரும் புகைக்கு தீப்பற்றி எரிந்த நிலையில் இருந்திருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் மற்றும் கூடுவாஞ்சேரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்துல பார்த்திபன், அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகிய 3 பேரும் உடல் கருகிய நிலையில பிரேதமாக மீட்கப்பட்டனர். தொடர்ந்து அவர்களது உடல் பிரேத பரிசோதனைக்காக தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட விசாரணையில கொசுவத்தி பற்ற வைத்ததன் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த உயிரிழப்பதற்கான காரணம் குறித்தும் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தால் கன்னிவாக்கம் பகுதியில் ஒரு பெரும் சோகம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நவீன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.